வெல்கம் டு கல்வி நம் கையில். டெட் பேப்பர் 1 and 2 சோஷியலில் ஹிஸ்ட்ரி 6th term 1 புக்கில் யூனிட் 1 வரலாறு என்றால் என்ன அந்த பாடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இதில் கிமு கிபின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பு. ஸோ இயேசு கிறிஸ்து பிறப்புலேருந்து தான் நம்ம இயர் ஸ்டார்ட் ஆகும். அந்த இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கிமு, அதாவது பொன்விழா ஆண்டுக்கு முன் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்கிறத கிபி, பொன்விழா ஆண்டுக்கு பின் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பொன்விழா ஆண்டுன்னு சொல்லுவோம். இது இவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமா இருக்குது. வரலாறு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அடுத்து கீழே ஒரு தகவல் பேழை ஒன்று இருக்குது. நம்ம அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இந்த பாடத்தில் கொஞ்சம் தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ இந்த தகவல் பேழை பார்த்துடலாம். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் யாது? ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்பது எம்மொழி சொல். ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டால் கிரேக்க மொழி சொல். ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழி சொல். ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழி சொல். ஸோ அப்போ வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இப்போ இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய வேண்டாம், முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பழைய கற்காலம் அத்திரம்பாக்கம், பிம்பெட்கா. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, பழைய கற்காலம் அத்தி பூத்தார் போல, ஆனால் எப்பயும் பிம்பம் மாதிரி கூட வரும். அத்தி பூத்தார் போல அத்திரம்பாக்கம், பிம்பம் போல பிம்பெட்கா. ஸோ அப்போ பழைய கற்காலம் அத்திரம்பாக்கம், பிம்பெட்கா அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அத்தி பூத்தார் போல ஆனால் பிம்பம் போல கூடவே வரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பழைய கற்காலம் அத்திரம்பாக்கம், பிம்பெட்கா. அடுத்தது புதிய கற்காலம். ஸோ இப்போ புதிய கற்காலத்தை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, புதிய கற்காலம் எந்த இடம் அப்படின்னா பையம்பள்ளி. அந்த இது தேவையில்லை, பையம்பள்ளி மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். புதிய கற்காலத்தில் பயமே இல்லை, பள்ளிக்கூடம் இருக்குது. புதிய கற்காலத்தில் பயமே இல்லை, பள்ளிக்கூடம் இருக்குது. ஸோ பையம்பள்ளி, புதிய கற்காலம் பையம்பள்ளி. அடுத்து வெண்கல காலம். ஸோ வெண்கல காலத்தில் லோவா தான் வெண்கலம் பயன்பட்டது. வெண்கல காலத்தில் லோவா தான், லோத்தல். இப்போ வெண்கல காலம் எந்த இடத்துல அப்படின்னா லோத்தல்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இரும்பு காலம். ஸோ இரும்பு காலத்தை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். இரும்பு ஆதி காலத்தில் இருந்தே வந்துச்சு. இரும்பு ஆதி காலத்தில் இருந்தே இருந்துச்சு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆதிச்சநல்லூர். ஸோ இப்போ பழைய கற்காலம் அத்திரம்பாக்கம், பிம்பெட்கா. ஸோ அத்தி பூத்தார் போல ஆனால் பிம்பம் போல தொடர்ந்து வரும். புதிய கற்காலம் பயமே இல்லை, பள்ளிக்கூடம் இருக்குது, பையம்பள்ளி. வெண்கல காலத்தில் வெண்கலம் லோவா தான் இருந்துச்சு, லோத்தல். ஸோ வெண்கல காலம் லோத்தல். அடுத்து இரும்பு காலம் ஆதிச்சநல்லூர். இரும்பு ஆதி காலத்தில் இருந்தே இருந்துச்சு, இரும்பு ஆதிச்சநல்லூர். பழைய கற்காலம் அத்திரம்பாக்கம், பிம்பெட்கா. புதிய கற்காலம் பையம்பள்ளி. வெண்கல காலம் லோத்தல். இரும்பு காலம்
ஆதிச்சநல்லூர். ஸோ இப்படி நம்ம இந்த கோடோட வச்சு நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மறக்காது. மித்த எல்லா இடங்களும் தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்திய சொற்கள். இதை மட்டும் நம்ம படித்து வச்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற பார்ட்டில் தகவல் பேழை இருக்குது. இந்த தகவல் பேழையில் நாணயங்கள் பற்றிய படிப்பு, அதாவது காயின்ஸ் பற்றி படிக்கிறது நாணயவியல். நாணயங்கள் பற்றியது நாணயவியல். எழுத்து பொறிப்பு பற்றிய படிப்பு கல்வெட்டியல். ஸோ எழுத்துக்களை பொறிக்கிறத பற்றி படிக்கிறது கல்வெட்டியல். நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல். எழுத்துக்க பொறிப்புகள் பற்றியது கல்வெட்டியல். அதுக்கடுத்து இங்கே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வரலாற்றோட ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வரலாற்று ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து தொல் பொருட்கள், அதாவது தொல் சான்றுகள். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வரலாற்றுக்கு ஆதாரங்கள் எவை அப்படின்னா ஒன்று தொல்பொருள் சான்றுகள், இன்னொன்று என்ன அப்படின்னா இலக்கிய சான்றுகள். இன்னொன்று என்னது? இலக்கிய சான்றுகள். ஸோ அப்போ வரலாற்றின் ஆதாரங்கள் தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள் ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து முதல்ல தொல்பொருள்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ தொல்பொருள் அப்படிங்கிறது கீழே அந்த 4 டைப்பாக கொடுத்துருக்காங்க, அதுதான் தொல்பொருள். ஸோ அப்போ தொல்பொருள்ங்கிறது நாணயங்கள், அதுக்கடுத்தது கல்வெட்டுக்கள், அடுத்து நினைவு சின்னங்கள், அடுத்தது தொல் கைவினை பொருட்கள். ஸோ இந்த 4ஐயும் தான் நம்ம வந்து தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். நாணயங்கள், அடுத்தது வந்து கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், தொல் கைவினை பொருட்கள். இதில் ஃபஸ்ட்டு கல்வெட்டுக்கள் பார்க்கலாம். கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பாறைகள், கோவில் சுவர்கள், தூண்கள், உலோக தூண்கள், செப்பேடுகள், இது எல்லாத்துலேயுமே எழுதியிருப்பாங்க வரலாற. அதனால் இதனாலும் கல்வெட்டுக்கள் நம்ம சொல்கிறோம். அடுத்து வர்றது என்ன அப்படின்னா அதாவது கல்வெட்டுக்கள் வந்து பாறை, கோவில் சுவர், உலோகத்தூண், செப்பேடு, இது எல்லாமே கல்வெட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள் என்னென்னா அரண்மனைகள், கோட்டைகள், கோவில்கள், ஸ்தூபி, மடம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நினைவு சின்னங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கே அரண்மனையில் நாயக்கர் அரண்மனை கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து கோட்டையில் வேலூர் கொடுத்துருக்காங்க, கோவில்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் கோவில் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்தூபியில் வந்து சாஞ்சி கொடுத்துருக்காங்க, மடங்களில் வந்து பாகாங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுட்டா போதும், ரொம்ப இது பண்ணி நம்ம படிக்கணுன்ற நெசசரி இல்லை. அதுக்கடுத்து தொல் கைவினை பொருட்கள், அதாவது நம்ம முன்னோர்கள், நம்ம பண்டைய தமிழர்கள் செய்த பொருட்கள் என்னென்ன செஞ்சாங்க? பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். ஸோ இந்த நாளும் வந்து தொல் கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகளை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா மதச்சார்பற்ற இலக்கியம், இன்னொன்று மதச்சார்புடைய இலக்கியம். ஸோ இந்த மதச்சார்பற்ற இலக்கியம்ல எதெல்லாம் வரும் அப்படின்னா காப்பியங்கள் அல்லது பாடல்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து வெளிநாட்டு பயண குறிப்புகள் வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்திய ஆசிரியர்களோட நூல்களை வந்து நம்ம வந்து மதச்சார்பற்ற இலக்கியத்துக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து நாட்டுப்புற கதை பாடல்கள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மதம் சார்ந்து இல்லாத இலக்கியங்கள் சொல்லலாம். அடுத்து மதச்சார்புடையதுக்கு வந்து இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், இது ரெண்டுமே மதச்சார்புடையது. இதிகாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமாயணம், மகாபாரதம். ஸோ இந்த ராமாயணம், மகாபாரதம் இதிகாசங்கள். பக்தி இலக்கியங்கள் என்ன அப்படின்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இந்த மாதிரி இருக்கிற நூல்கள். தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது எல்லாம் வந்து பக்தி இலக்கியங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட வரலாற்றின் ஆதாரங்கள். மதச்சார்புடைய இலக்கியம், மதச்சார்பற்ற இலக்கியம். ஸோ இதை பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஸோ தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வர்ற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ மொத்தமாக வியூவாக கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுட்டா போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா அப்பப்போ பார்த்துட்டே இருந்தோன்னா வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்கிற பார்ட் தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது முன்னோர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக தான் பாறைகளில் ஓவியம் வரைஞ்சாங்க. ஸோ முன்னோர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை எதில் பதிவு செய்தனர் அப்படின்னா பாறை ஓவியங்களாக பதிவு செய்தனர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்ன அப்படின்னா வரலாற்று தொடக்க காலம் சொல்லுவோம். வரலாற்று தொடக்க காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். இதை எப்படி நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் ஏஜ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பிறந்ததுலேருந்து எல்கேஜி வரைக்கும் வரலாறே இல்லாத ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலேருந்து வரலாற்று காலம் நம்ம எழுதப்படுறோம், நம்மளோட இது வந்து அங்கீகரிக்கப்படுது. ஆனால் இன்பிட்வீனில் அந்த எல்கேஜி யூகேஜின்னு ஒரு ஏஜ் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் வந்து வரலாறு தொடங்கிய காலம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அன்ரிட்டன்னு சொல்ல முடியாது, ரிட்டர்னுன்னு சொல்ல முடியாது. அதுதான். ஸோ எழுதப்படாததுன்னு சொல்ல முடியாது, எழுதப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது எழுதப்படாத காலம். வரலாற்றுக்கு முந்தைய இருந்தது அந்த வரலாறே நம்மளுக்கு எழுத்து வடிவத்தில் இல்லாதது தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ ஆரம்ப காலம் தான் வந்து தொடக்க காலம். அதுக்கப்புறம் வரலாறு தொடங்கிய காலம் தான் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து இப்போ நம்ம மனிதன் முதலில் பாதுகாப்பிற்காக பழக்கப்படுத்திய விலங்கு எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நாய். ஸோ நம்ம அதுதான் வந்து மோப்ப சக்தியால் என்ன பண்ணோம் அப்படின்னா விலங்குகள் வந்து அந்த குகைக்குள்ளே வர்றதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நாய்களை வந்து மனிதர்கள் வந்து வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வேட்டையாட போகும்போது நாயை கூட்டிகிட்டு போயிடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த தெளிந்து தெரிவோம், இதுதான் இந்த பாடத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பார்ட்டு. மற்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இதில் என்ன அப்படின்னா பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் வாய்ந்த அரசர் யார் அப்படின்னா அசோகர். ஸோ பண்டைய இந்திய அரசுகளில் பேரும் புகழும் வாய்ந்த அரசர் யார் அப்படின்னா அசோகர் சொல்லலாம். இந்த அசோகர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா போரிலிருந்து தர்மத்தை நோக்கி போயிருப்பார். அசோகர் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா தகவலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பேரி கோஷாலேருந்து தர்ம கோஷாவுக்கு போயிருப்பார். ஸோ பேரினா போர், தர்மம்னா இறையாண்மை. ஸோ அந்த இதுக்கு போயிருப்பார். அசோகர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா மௌரிய வம்சம். அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா பிந்துசாரர். அவரோட அம்மா பேர் என்ன அப்படின்னா தர்மா, சுபத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 அன்னைகள் அவருக்கு. அவர் வந்து மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். இவர் எந்த நாட்டோட போர் செய்வார் அப்படின்னா கலிங்க நாட்டோட போர் செய்வார். ஸோ கலிங்க போர். அசோகர் வந்து எந்த நாட்டோட போர் செய்வார்னா கலிங்க நாடு, கலிங்க போர். இந்த கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா கிமு 261. இது சும்மா எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த கலிங்க நாடு அப்படிங்கிறது எது அப்படின்னா கலிங்க நாடு வந்து தற்போதைய ஒடிசாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போரில் நிறைய உயிர்கள் வந்து இழந்ததை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார்னா போர் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவார். அது வந்து அவர் வந்து புத்த சமயத்தை தழுவி உலகம் ஃபுல்லாக வந்து புத்த மதத்தை வந்து பரப்புற அந்த அர்ப்பணிப்பை தன்னோட வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிப்பார். ஸோ புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் வந்து எல்லாத்துக்கும் பரப்புறத அவரோட நோக்கமாக வச்சுருப்பார். சரியாக சொல்லணும்னா வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உலகிலேயே முதன்முறையாக
கால்நடைகளுக்கென தனியாக மருத்துவமனை அமைத்த அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான். ஸோ உலகிலேயே முதன்முறையாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்த அரசர் யார் அப்படின்னா அசோகர். அடுத்து இன்றும் பயன்பாட்டில் உள்ள சாலைகளை உருவாக்கி தந்தவர் யார் அப்படின்னா அசோகர். அசோகர் உருவாக்கிய சாலைகளை இன்றும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்து நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள அந்த 24 ஆரக்கால் சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சாரநாத் கல்தூன், அதாவது அசோகரோட சாரநாத் கல்தூனில் உள்ள முத்திரையிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த 24 கால்கள் அப்படிங்கிறது 24 கால்கள் அப்படிங்கிறது 24 தர்மங்களை குறிக்கும். அடுத்து இப்படிப்பட்ட சிறப்புகளோடைய நம்ம அசோகரை பற்றி 19ஆம் நூற்றாண்டு வரை யாருக்குமே தெரியாது. இந்த அசோகரை பற்றி 19ஆம் நூற்றாண்டு வரை யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா அசோகரோட சிறப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஸோ இந்த 3 பேரையும் எப்படி ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜோன்ஸ், ஜேம்ஸ், அலெக்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இசுன்னு முடியும். ஜோன்ஸ், ஜேம்ஸ், அலெக்ஸ் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஸோ இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இவங்க தான் அசோகரோட சிறப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவங்க தான் அந்த வரலாற்று ஆய்வாளர்கள், ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள். இவங்க கொண்டு வந்த இந்த அசோகரை பற்றிய சிறப்புகளை அவரை பற்றின எல்லா வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து ஒருத்தர் நூலாக வெளியிட்டிருப்பார். சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட அந்த எழுத்தாளர் யாருன்னா சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர். ஸோ இந்த சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் என்ன பண்ணாருன்னா அசோகரது வரலாற்று ஆவணங்களை எல்லாத்தையும் சேகரித்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்காரு. அந்த நூலுக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர். த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. ஸோ அந்த எழுத்தாளர் தொகுத்து கொடுத்த புத்தகத்துக்கு அப்புறமா தான் நிறைய அசோகரை பற்றின தகவல்கள் அவரோட பொற்கால ஆட்சிக்குரிய தகவல்களை அடுத்தடுத்த ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வந்தாங்க. இதுக்கான சான்றுகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அவர் உருவாக்கிய அந்த சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கல்தூன் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கல்தூன் இந்த ரெண்டுத்துலேயும் வச்சு தான் அசோகரோட அந்த பொற்கால ஆட்சி குறித்திய செய்திகளை நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அந்த 2 விஷயங்கள் என்ன, அவருக்கு சான்றுகள் எது அப்படின்னா அப்போ அசோகரது பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கு சான்றுகளாக நம்ம எதை சொல்லலாம்னா சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கல்தூன். சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கல்தூன் இது 2 தான் அசோகரை பற்றின தகவல்களை நிறைய கொடுக்குது. இதில் நம்ம இந்த கீழே பார்க்குற இந்த படம் தான் என்ன அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கல்தூன். ஸோ இந்த சாஞ்சி ஸ்தூபியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்தில் ராய்ச்சன் மாவட்டத்தில் ஒரு மலை உச்சியில் இருக்கும். அந்த மலைக்கு பேர் தான் சாஞ்சி. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்கிறோம். இது ஒரு புத்த நினைவு சின்னம். ஸோ சாஞ்சி ஸ்தூபின்றது எந்த மதத்துக்குரியது அப்படின்னா புத்த மதத்திற்குரிய நினைவு சின்னம் இந்த சாஞ்சி ஸ்தூபி. புத்த மதத்தோட நினைவு சின்னம். இதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த புத்த மதத்தோட நினைவு சின்னமாக போற்றப்படுற இந்த சாஞ்சி ஸ்தூபியில் என்ன இருக்குன்னா புத்தரோட புனித பொருட்கள், அதாவது புத்தர் பயன்படுத்திய பொருட்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட அஸ்தி தான் இங்கே இருந்துச்சுன்றாங்க. அதுக்கப்புறமா அவர் பயன்படுத்தின பொருட்கள், அதாவது எச்சங்கள் சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்திய பொருட்கள், மீதமுள்ள பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எச்சங்கள் சொல்லுவோம். ஸோ இது கிட்டத்தட்ட கல்லறை மாதிரி. இது யுனெஸ்கோ பாரம்பரிய நிறுவன தலமாக இருக்குது. இந்த சாஞ்சி ஸ்தூபியில் அந்த அரைக்கோள வடிவ குவி மாடம் எதால் கட்டப்பட்டது அப்படின்னா கற்களால் கட்டப்பட்டது, அதாவது செங்கற்களால் கட்டப்பட்டது. அதுக்கு சுற்றி 4 பக்கமும் தோரண வாயில்கள் இருக்கும். ஸோ இந்த அரைக்கோள குவி மாடம் தான் ஆரம்பத்தில் இருந்தது, அதாவது அசோகர் கட்டுனது.
அடுத்து தோரண வாயில்கள். இந்த தோரண வாயில்கள் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கும்னா புத்தரோட வாழ்க்கை வரலாறும் ஜாதக கதைகளும் அந்த தோரண வாயில்களில் எழுதப்பட்டிருக்கும். இதை வந்து மேம்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டில் சுங்கர்கள் வந்து அதை வந்து மேம்படுத்தியிருப்பாங்க. அடுத்து இந்த குவி மாடத்துக்கு அப்புறமா அதை சுற்றியுள்ள அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த பரப்பை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா விரிவுபடுத்தியவர்கள். அந்த குவி மாடத்தை சுற்றி கல் கட்டடங்களால் செஞ்சு விரிவுபடுத்தியவர்கள் யார் அப்படின்னா சதாவாகனர்களும் குப்தர்களும் தான் அதை பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிறது நினைவு சின்னம். அங்கே வந்து புனித பொருட்கள், அதாவது எச்சங்கள் உள்ள இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சாஞ்சி ஸ்தூபி. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட அந்த சாரநாத் கல்தூன். ஸோ இந்த சாரநாத் கல்தூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த படத்தில் பார்க்குறது தான். இதில் ஒரு 4 சிங்கம் இருக்கும். 4 பக்கமும் அதோட முகங்கள், முதுகு பக்கங்கள் ஒன்று நெஞ்ச மாதிரி 4 சிங்கம் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த வட்டத்தில் அந்த அசோக சக்கரம் 24 ஆரங்களை உடைய அந்த தர்ம சக்கரம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் இருக்கும்னா காளை, யானை, குதிரை, இந்த விலங்குகள்லாம் அதில் பொறிச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம தேசிய கொடியில் இருக்கிற அந்த 24 ஆர சக்கரங்கள். இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அடுத்தது மீள்பார்வை. ஸோ மீள்பார்வைக்குள்ளே நம்ம போயிடலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா எழுதப்படாத காலம். வரலாறு எழுதப்படாத காலத்தை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அப்போது வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள், அவங்க இது பண்ண பாறை ஓவியங்கள், கிடைச்ச புதை படிமங்கள், அகழ்வாய்வு மூலமாக கிடைத்த பொருட்கள், இது எல்லாத்தையும் வச்சு அந்த காலத்தில் வரலாறு எழுதப்படாத காலத்தில், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களோட வாழ்வியலை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மக்களோட வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை அவங்க பயன்படுத்தின அந்த கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிமங்கள், அகழ்வாய்வு பொருட்கள் மூலமாக நம்மளால் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ தொடக்க கால வரலாறு எல்கேஜி யூகேஜி நம்ம சொன்னோம். வரலாறு எழுதப்படாததுக்கும் வரலாறு ஆரம்பித்ததுக்கும் எழுத ஆரம்பித்ததுக்கும் இடைப்பட்ட காலம்தான் தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து முதலில் பழக்கிய விலங்கு எது அப்படின்னா நாய். அடுத்து அமைதி, அறம், இதை பின்பற்றினவர் யார் அப்படின்னா அசோகர். ஸோ அசோகர் வந்து அமைதி, அறம். அசோகர் எதை பின்பற்றினார் அப்படின்னா அமைதி, அறம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தேசிய கொடியில் இருக்கிற அந்த 24 ஆரக்கால் சக்கரம் எங்கிருந்து பெறப்பட்டது? தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அசோகரோட அந்த சாரநாத் கல்தூணில் உள்ள லட்சினை. ஸோ தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கல்தூணில் உள்ள லட்சணை. இந்த லட்சணையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ லட்சணைனா என்ன அப்படின்னா முத்திரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள அந்த 24 ஆர சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அசோகர் நிறுவிய சாரநாத் கல்தூணில் உள்ள லட்சினைன்னு சொல்லலாம். ஸோ தொடக்க கால வரலாறுனா என்னன்னு படித்தோம். வரலாற்று காலத்திற்கும் அதற்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் தொடக்க கால வரலாறு. அடுத்தது வந்து நாய்களை பழக்கப்படுத்தினாங்க. அடுத்து தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சாரநாத் கல்தூனில் இருக்கிற அந்த லட்சினையிலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த லட்சினையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கலை சொற்களையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழில் கலைச்சொல் கேட்பாங்க. இதில் நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ். ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ். முன்னோர்கள்னா ஆன்செஸ்டர்ஸ். ஸோ முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ். ஆதாரங்கள் அப்படின்னா
சோர்சஸ். ஆதாரங்கள் சோர்சஸ், முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ், தம்மா தர்மா. தம்மா வந்து எப்படி சொல்கிறோன்னா தர்மான்னு சொல்கிறோம். அடுத்து நினைவு சின்னம் மோனோமெண்ட். நினைவு சின்னம் மோனோமெண்ட். கல்வெட்டு. கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டு எப்படி சொல்கிறோன்னா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா ஹிஸ்டோரியன். வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன் சொல்கிறோம். ஆதாரங்கள் சோர்சஸ், முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ், தம்மா தர்மா, நினைவு சின்னம் மோனோமெண்ட், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன். ஸோ இந்த கலைச்சொற்களெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பயிற்சி இருக்குது, மதிப்பீடு. ஸோ நம்ம இந்த மதிப்பீடை இப்போ பார்த்துடலாம். மதிப்பீடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, பழங்கால மனிதன் தன் உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஸோ உணவு சேகரிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையை பழங்கால மனிதன் மேற்கொண்டான் அப்படின்னா வேட்டையாடுதல். ஸோ எதன் மூலமாக உணவு சேகரிக்க இது பண்ணான் அப்படின்னா வேட்டையாடுதல் மூலமாக உணவு சேகரித்தான். அடுத்தது வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். இது கூற்று. வேட்டையாடும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் அப்படிங்கிறது கூற்று. அடுத்து குகைகளின் பழைய கற்கால மனிதன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாயின் மோப்ப சக்தியால் விலங்குகள் வருகிறத அறிஞ்சு அது அவனுக்கு உணர்த்தினதுனால அவங்க நாயை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்த கேள்வி, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் அகழ்வாய்வு மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டு அதை பாதுகாப்பாக அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காக நம்ம வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது எதோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அருங்காட்சியகத்தோட தொடர்புடையது. அருங்காட்சியகம் அப்படின்னா மியூசியம். ஸோ அப்போ அகழ்வாய்வு மூலமாக கிடைச்ச பொருட்களை அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பாதுகாப்பாக வைக்கிற இடம் எது அப்படின்னா அருங்காட்சியகம், மியூசியம். அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தவறான இணையில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழைய கற்காலம். பழைய கற்காலம் கற்கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதில். பழைய கற்காலத்தில் கற்கருவிகள் தான். ரெண்டாவது பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள் தான். மூணாவது வந்து செப்பு தகடுகள்ங்கிறது அது ஒரு வரலாற்று ஆதாரம், எழுதப்பட்ட ஒரு வரலாற்று ஆதாரம். நான்காவதாக பூனைகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. ஏனெனில் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாய். ஸோ இதுதான் வந்து தவறான இணை, மித்த எல்லாமே சரியான இணை. அடுத்த கேள்வி, வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பாறைகள் குகைகளில் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான், நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து குறிப்பாக வேட்டையாடுதலை குறிப்பதற்காக ஓவியங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான், பாறைகளில் வரைஞ்சிருந்தாங்க. அடுத்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைக்க வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதுவும் சரிதான். பட் லாஸ்ட் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல வண்ணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவியங்கள் வண்ணங்களில் கிடையாது. ஸோ அவங்க கற்களை வச்சு கிறுக்கி தான் ஓவியங்கள் வரைஞ்சாங்க. ஸோ இதுதான் வந்து தவறான ஆன்சர். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் வந்து பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் வந்து குகை. அடுத்து வரலாற்றின் தந்தை என அழைக்கப்பட்டவர். வரலாற்றின் தந்தை யாருன்னு கேட்டால் ஹெரோடட்டஸ். வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ். அடுத்தது பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். அடுத்தது கல்வெட்டுக்கள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். அது வந்து ஒன்று நம்ம வந்து வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா தொல்பொருள் ஆதாரங்கள் சொல்லலாம். ஸோ வரலாற்று ஆதாரங்களில் ஒன்று தான் தொல்பொருள் ஆதாரங்கள். ஸோ இதில் எப்படி ஆன்சர் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள்னா 24 ஆரக்கால்கள் இருந்தன. அடுத்தது என்ன அப்படின்னா சரியா தவறா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. எஸ், அத்திரம்பாக்கம் பழைய கற்காலம், அத்திப்பூத்தார் போல. ஸோ சரி, அதை வந்து நம்ம அந்த கோடோட வச்சு ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ ஆமாம், பழங்கால அந்த தொல் பொருட்கள் எல்லாமே எங்கே வச்சுருப்போம்னா அருங்காட்சியகத்தில் வச்சுருப்போம். ஸோ இதுவும்
சரி. அடுத்தது அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. ஆமாம், அவரோட காலத்தில் தான் புத்த சமயம் பரவியது. ஸோ இதுவும் சரி. அடுத்தது பொறுத்துகளை ஃபஸ்ட்டு பாறை ஓவியங்கள். ஸோ பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மக்களோட வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவுது. அடுத்து எழுதப்பட்டது. ஸோ பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவுது. அடுத்தது எழுதப்பட்ட பதிவுகள் எது அப்படின்னா செப்பேடுகள். அது எழுதப்பட்ட ஒரு பதிவு. அடுத்து மூணாவது இது என்ன அப்படின்னா அசோகர். ஸோ அசோகர் யார் அப்படின்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். அசோகர்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். அடுத்து மதச்சார்புள்ள இலக்கியம் எது அப்படின்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. இது ஓகேவா இல்லை வேறு எப்படி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.